பெரும்பாலும் தமிழர்களின் பழமை வாய்ந்த கோயில்கள் மலைகளில் தான் இருக்கின்றது. அது ஏன் என்பது பற்றி பார்க்கலாம். மலை கோயில்கள் இலங்கையிலும் சரி, இந்தியாவிலும் சரி பல இடங்களில் இருக்கின்றது. புனித யாத்திரை வழிபாடுகள் அதிகமாக மலை கோவில்களில் தான் இடம்பெறுகின்றது. அவை அதிக நம்பிக்கைகளுடன் பேணப்பட்டு வருகின்றது. இவ்வாறு பிரசித்தி பெற்ற பல கோயில்கள் உயர்ந்த மலைகள் மற்றும் குன்றுகளில் காணப்படுவதற்கு என்ன காரணம் என்பது பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் வேதங்கள் புராணங்களின்படி பஞ்சபூதங்களான நீர், காற்று, நெருப்பு, பூமி, வானம் இவற்றிலிருந்து இந்த பிரபஞ்சம் உருவானதாக சொல்லுகிறார்கள். இந்த பஞ்சபூதத்தில் கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார். எனவே இந்த பூமியின் மகுடமாக மலைகளை பார்க்கிறார்கள். இந்த மகுடத்தை கடவுள்களுக்கு கம்பீரமாக சூட்டும் விதமாகத்தான் புனித தலங்கள் எல்லாமுமே மலைகளில் கட்டப்பட்டிருக்கிறது. மலைகள் சுத்தமாகவும் அமைதியாகவும் இருப்பதால் இந்த மலைகளில் உள்ள கோயில்களில் அமர்ந்தால் மன அமைதி தானாகவே தேடி வரும். எவ்வளவு மன கஷ்டம் இருந்தாலும் மலையேறி சென்று தெய்வ தரிசனம் செய்தால் மனம் இலகுவாகி கஷ்டங்கள் காணாமல் போய்விடுகிறது. அப்படிப்பட்ட சூழலில் உள்ள நேர்மறை ஆற்றலை உடலுக்குள் பரவச் செய்யும் வடிவமைப்பு மலைகளில் இருக்கிறது. நேர்மறை ஆற்றல்களின் மொத்த உருவமாக மலைகளை பார்த்திருக்கிறார்கள். பூமியின் அரண் போல காணப்படும் மலைகளில் தெய்வங்களுக்கு கோயில் கட்டுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். மலையேறி இறைவனை தரிசிக்கும் போது உடலில் உள்ள மூட்டுகளும் நரம்புகளும் வலிமை பெற்று உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மன அமைதியையும் மன உறுதியையும் நல்குவதால் மலை கோயில்கள் மனிதர்கள் மனதில் அதிகம் இடம்பெற்று பிரபஞ்சத்தில் சிறப்புற்று விளங்குகிறது. மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.